welcome to Samikaridia. Today we are going to make homemade cappuccino. Normally if you want a good quality cappuccino, you have to go to the coffee shop. In this video, we will be showing you how to make good quality cappuccino at home. Let's see how to make it. இப்போ காஃபி பண்ணுறதுக்கு அதாவது கேப்புச்சினோ பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவு காஃபி பவுடர், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதோட 1/4 கப்பு சேம் அமௌண்ட் ஆஃப் சுகர், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர், இதை மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நம்ம இதை வந்து நல்ல ஒரு க்ரீம் ஃபார்முக்கு அடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes வந்து அடிக்க போகிறோம். ஸோ அடித்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த க்ரீமை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற பாலில் இதை போட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலை வந்துட்டு கொதிக்கிற பாலை அடித்து நல்லா பிளெண்டரில் அடித்து ஒரு ஃபோம் மாதிரி வர வச்சு அந்த ஒயிட் கலர், அதாவது வந்து அந்த ஃபோமை வந்து மேலே போட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது டார்க் ப்ரௌனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனோட கலர் கொஞ்சம் அப்படியே லைட் ஆகிட்டே வரும். ஒரு 3 to 4 minutes அடித்தா போதும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மலாக காஃபி, அதாவது கேப்புச்சினோன்னு சொல்லி போனோன்னு வச்சுங்களேன், கடையில் வந்து போனீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜுன்னு கிடைக்கும். ஸ்மாலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 120 rupees கிட்ட கொடுப்பாங்க. பட் இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் முடிஞ்சிடும். பட் அட் த சேம் டைம் நமக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோம் நமக்கும் தெரியும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ நார்மல் காஃபி குடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இதை வந்து அப்படியே இந்த ஒரு வாட்டி நான் பண்ணேன்னா இது வந்து ஒரு 5 daysக்கு இந்த காஃபி வரும். ஸோ அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுகர் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. பாருங்கள், இப்போ அடித்தாச்சு. இப்போ அடித்து இந்த ஃபார்முக்கு வந்துடுது. இதுதான் வந்து கரெக்டான ஃபார்ம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான்லாம் வீட்டில் அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ எப்பப்போ தேவையோ இது வந்து ஒரு 6 glass to 7 glass வந்துட்டு, அதாவது கப்ஸு வந்து 7 cups வந்து வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 days வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாலை ரெடி பண்ண போகிறோம். பாலை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கொதிக்கிற பாலை ஒரு பவுலில் வச்சு பிளெண்டரை வச்சு, அதை நார்மல் பிளெண்டரை வச்சு கூட நீங்கள் அடிக்கலாம். நான் வந்து மெஷின் பிளெண்டரை வச்சு அடிக்க போகிறேன். ஸோ அந்த பிளெண்டரை வச்சு அடித்து மேலே வந்து ஒரு ஃப்ராத்திங் ஃபார்ம் ஆகும், ஃப்ராத் மாதிரி. அது வந்து மேலே டிசைன் பண்ணுறதுக்காக, ஏன்னா கேப்புச்சினோனால அந்த ஒரு க்ரீம் ஃபார்ம் வரணும், மேலே அந்த ஃபார்மும் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹார்ட்லி ஒரு 1 minute அடித்தா கூட போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த க்ரீம், அதாவது வந்து காஃபி பவுடரையும் சுகரை அடித்து வச்சுருந்த அந்த க்ரீமை வந்து போட்டுட்டு அதில் வந்து கொதிக்கிற பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீமை போட்டு அது மேலே அந்த பாலை வந்து நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரோத்திங்கை இல்லை அந்த ஃபோம் எடுத்து மேலே போட்டு ஸ்லைட்டாக ஒரு டூத்பிக்கை வச்சு டிசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து போட்டாச்சு, பாலையும் ஊற்றியாச்சு. நீங்கள் 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. ஸோ பாலை ஊற்றுங்க, ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து அதாவது ஒரு திக்கு ஒரு க்ரீம், அதாவது க்ரீம் ஃபார்முக்கு வந்துடும் அந்த பாலை, இந்த காஃபியை. பாருங்கள், அதுக்கு மேலே தான் நம்ம போட போகிறோம், அந்த க்ரீமை போட போகிறோம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதான் வந்து கேப்புச்சினோ. ஸோ பாருங்கள், இப்போ இது மேலே இதை போட்டுட்டு இப்போ வந்து ஒரு டூத்பிக்கை வச்சு ஸ்லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே தான் அந்த பால் ஃபோமை வந்துட்டு ஃப்ரோத்திங்கை வந்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதை டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம போட்டு ஸ்லைட்டாக டிசைன் பண்ணி விட வேண்டியதான். அவ்வளோதான், காஃபி வந்து ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து என் பொண்ணு வந்து காஃபியை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. வாங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடும்போது தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.